Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் லெசனில் இருக்கிற ஒரு லாஸ்ட் டாபிக் சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த ஆக்டிவிட்டியை முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். டேக் 10 ml ஆஃப் வாட்டர் ஈச் இன் 2 டெஸ்ட் டியூப். 2 டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு 10 ml ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஆட் அ ட்ராப் ஆஃப் ஆயில் லைக் குக்கிங் ஆயில் டு போத் திஸ் டெஸ்ட் டியூப்ஸ் அண்ட் லேபிள் தெம் as A and B. 2 டெஸ்ட் டியூப்லேயும் ஒரு ட்ராப் ஆயில் விட்டுருங்க. டு டெஸ்ட் டியூப் பி ஆட் அ ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் சோப் சொல்யூஷன். டெஸ்ட் டியூப் பியில் மட்டும் கொஞ்சோண்டு சோப் சொல்யூஷன் சேர்த்துக்கோங்க. சோப் சொல்யூஷனாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சோப்பை கரைச்சி அந்த சொல்யூஷன். நவ் ஷேக் போத் த டெஸ்ட் டியூப்ஸ் விகரஸ்லி ஃபார் த சேம் பீரியட் ஆஃப் டைம். 2 டெஸ்ட் டியூபையும் நல்லா குலுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Can you see the oil and water layer separately in both the test tube immediately after you stop shaking them? அதாவது இப்போ ஆயில் தனி லேயர் வாட்டர் தனி லேயர் இந்த மாதிரி பிரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நல்லா ஷேக் பண்ணிட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆயிலும் வாட்டரும் தனித்தனி லேயரா பிரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. லீவ் த டெஸ்ட் டியூப் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம்டைம்ஸ் அண்ட் அப்சர்வ். கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்குறாங்க. Does the oil layer separate out? In which test tube does this happen first? நார்மலாகவே நமக்கு என்ன தெரியும்னா ஆயிலும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் தனியாக மேலே வந்துடும் அப்படின்றது நமக்கு தெரியும், ஓகேவா. ஸோ பட் நம்ம இது எதில் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா 2 டெஸ்ட் டியூப்லேயும் ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும் வாட்டரோட, சரிங்களா. டெம்பரரியா, ஓகே, பெர்மனெண்ட்டாக இல்லை, ஆயில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷேக் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டதுக்கப்புறம் லீவ் த டெஸ்ட் டியூப் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம் டைம். கொஞ்சம் நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிங்கன்னா டெஸ்ட் டியூப் ஏல ஆயில் லேயர் வில் குவிக்லி செப்பரேட் அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ். டெஸ்ட் டியூப் பி சோப்போட இருந்துச்சுல, அது ஆயில் டஸ் நாட் செப்பரேட் ஆஸ் குவிக்லி பிகாஸ் சோப்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் எமல்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எமல்ஷன் அப்படின்னா லைக் பேசிக்கா இப்போ குழம்புன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா மிக்ஸ் ஆகிடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம எமல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. இப்போ நீங்க அன்டிஸ்டர்ப்டா விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சோப் சொல்யூஷன் கலக்காத அந்த ஒரு டெஸ்ட் டியூப்ல ஆயில் அழகா குயிக்கா செப்பரேட் ஆகி வந்துருமா. ஆனால் டெஸ்ட் டியூப் பி சோப்போட இருந்ததுல அது என்ன பண்ணும்னா ஆயிலோட நல்லா சேர்ந்து ஒரு எமோஷனை ஃபார்ம் பண்ணிடும். லைக் அது நல்லா மிக்ஸ் ஆயிரும் ஆயிலோட, ஓகேவா. ஸோ டிஸ்பர்சிங் த ஆயில் இன் வாட்டர். அதனால அது டக்குன்னு அந்த ஆயிலை தனியாக எடுத்துட்டு வராது அப்படின்னு சொல்றாங்க. கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா ஆயில் லேயர் செப்பரேட்ஸ் அவுட் மோர் ஸ்லோலி இன் டெஸ்ட் டியூப் பி. ஓகே, அந்த சோப் சொல்யூஷன்ல இருந்ததுல ஆயில் லேயர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செப்பரேட் ஆகும் டியூ டு த எமல்சிஃபையிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். Soap molecules surround the oil droplets, preventing them from coalescing and forming a separate layer. ஸோ இந்த ஆயிலை சுற்றி இருக்கிற சோப் சொல்யூஷன்னால ஆயிலை தனியாக ஒரு லேயரை ஃபார்ம் ஆக விடாது அப்படிங்கிற. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். இதுதான் ஆயில் ட்ராப், ஓகேவா. ஸோ இது எல்லாமே சுற்றி இருக்குல்ல, அது எல்லாமே தான் உங்களுக்கு சோப்பில் இருக்கிற அந்த ஒரு அயான்னு சொல்லலாம், Na+, ஓகேவா. ஸோ இதுதான் ஃபார்மேஷன் ஆஃப் மிசிலிஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ எப்படி சொல்லலாம்னா லைக் ஏதோ ஒரு அழுக்கு ஏதோ ஒரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சோப் அதை சுற்றி அதை அப்படியே அது கூடயே மிக்ஸ் ஆகி எடுத்துட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம், புரியுதுங்களா. ஸோ இங்கே பாருங்க, the activity demonstrate the effect of soap in cleansing. மோஸ்ட் டர்ட் இஸ் ஆயிலி இன் நேச்சர். இப்போ நம்ம நார்மலாக நம்ம துணியில் படுற கரை எல்லாமே ஒரு மாதிரி ஆயில் மாதிரி தான் இருக்கும், ஓகே. ஸோ நமக்கு நல்லா தெரியும் ஆயில் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். இப்போ நீங்கள் தோச்சிங்க வெறும் இப்போ உங்கள் துணியில் ஆயில் பட்டுருச்சு, அது நீங்கள் சும்மா வாட்டரில் போய் நல்லா கசக்குனீங்க அப்படின்னா ஆயில் ஆப்வியஸ்லி வெளியில் வராது, ஓகேவா. The molecules of soap are sodium or potassium salts of long chain carboxylic acid. அதாவது சோப் அப்படின்றதுனா என்னன்னா அது ஒரு மாலிகுல் ஒரு ஸ்லோப்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட். சோடியம்னா Naன்னு படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில், பொட்டாசியம்னா Kன்னு படிச்சிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப்
லாங் செயின் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஸோ நம்ம முன்னாடி லெசனில் கார்பாக்சிலிக் ஆசிட்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அது வந்துட்டு அதாவது அதோட ஃபார்முலாவை எழுதணும் அப்படின்னா அது எழுதிட்டே போவோம், லாங் செயினாக போயிட்டுருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. ஸோ மாலிகுல்ஸ் ஆஃப் சோப் வந்து எதால் மேடாக இருக்கும்? sodium or potassium salt of long chain carboxylic acid. The ionic end of soap interacts with the water while the carbon chain interacts with the oil அப்படின்னு சொல்கிறாங்க. அயோனிக் இது பார்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இங்கே இருக்கிற Na+ பார்ட்டு, இந்த Na+ பார்ட் வந்துட்டு இங்கே வெளியில் இருக்கிற இந்த வாட்டரோட கலந்துருக்கும். ஓகேவா? இன்னொரு பார்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு ஆயிலோட கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க நல்லா. The ionic part of the soap interacts with water while the carbon chain interacts with the oil. The soap molecules thus forms a structure called micellar. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் மிசலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. Where one end of the molecule is towards the oil droplet while the ionic end faces outside. Ionic end அப்படின்றது உங்களுக்கு வெளியில இருக்கு. ஓகேவா? ஒரு எண்டு, அந்த எண்டு வந்துட்டு கார்பன் எண்டு, அது வந்துட்டு ஆயில் ட்ராப்லெட் கூட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, this forms an emulsion. Emulsionனா லைக் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகிடும் in water. The soap muesli thus helping in pulling out the dirt in water. We can wash our clothes clean. அதனால தான் நம்ம நார்மலாக ஆயில் நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுருச்சுன்னா சும்மா தண்ணியில் இது பண்ணும்போது போகாது. அதே நீங்கள் சோப்பு போட்டுட்டீங்க அப்படின்னா சோப்பில் இருக்கிற அந்த லாங் செயின் பாலிமர் என்ன பண்ணுன்னா அந்த அயோனிக் எண்டில் வந்து வாட்டரையும் நார்மல் இன்னொரு கார்பன் எண்டில் வந்து அந்த டர்ட்டையும் பிடிச்சி அப்படியே வெளியில் வந்துடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நம்ம கிளாத்ஸும் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ ட்ரா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மிசலிஸ் தட் would be formed if you dissolve soap in hydrocarbon. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மிசலியை தான் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், மிசலிஸ் வந்து இன்னும் அழகாக கொடுத்துருக்காங்க. The soaps are molecules in which two ends have different properties. One is hydrophilic and that is interacts with water, while the other end is hydrophobic which is interacts with hydrocarbon. அதாவது இப்போ ஃபோபியா அப்படின்னாலே என்ன அர்த்தம்? பயம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா தண்ணியை கண்டா பயம்னு அர்த்தம். ஃபில்லிக்னா என்னன்னா லவ்விங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சோப்பை பொறுத்தவரை 2 எண்டு இருக்குன்னு பார்த்தோம்ல, ஹைட்ரோஃபோபிக் ஹைட்ரோஃபில்லிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எண்டு, இந்த உங்களுக்கு அயான்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே வந்துட்டு ஹைட்ரோஃபில்லிக். ஏன்னா அதெல்லாமே வாட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கெல்லாம் வாட்டர்னா ரொம்ப பிடிக்கும். இன்னொரு எண்டு இருக்குல்ல, அது வந்துட்டு ஹைட்ரோஃபோபிக். அதெல்லாம் வாட்டரை கண்டா பிடிக்காது. ஏதாவது டர்ட் இருந்ததுன்னா அது கூட போய் நல்லா அது ஸ்டிக் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த soap is at the surface of the water. The hydrophobic tail of the soap will not be soluble in water and the soap will align along the surface of the water with the ionic end in water and the hydrocarbon tail protruding out of the water. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்துட்டு வாட்டர் இருக்குது இங்கே கீழே. ஓகேவா? ஸோ மேலே வந்துட்டு சோப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபில்லிக் எண்டு, ஹைட்ரோஃபோபிக் எண்டு, இது வந்து ஒரு சோப் மாலிகுல் ஃபுல்லாகவே. ஹைட்ரோஃபில்லிக் எண்ட்னா வாட்டரை வந்து பிடிக்கும், இந்த எண்டுக்கு வாட்டரை வந்து பிடிக்காது. ஓகேவா? அப்போ அது என்ன பண்ணிக்கோன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ ஏன்னா இது வெளியில் இருக்கிறதுக்கெலாம் வாட்டர் பிடிக்கும், உள்ளே இருக்கிறதுக்கெலாம் வாட்டர் பிடிக்காது, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ஒரு க்ரீஸ் ஆர் டர்ட்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன ஆகும்னா க்ரீஸ் ஆர் டர்ட் வந்துட்டு இது வந்து ஃபில்லிக்னா என்னது? வாட்டர் பிடிக்கிறது. இது ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டரை பிடிக்காதது. ஸோ அப்படிப்பட்ட மாலிகுல்ஸ் வந்து இங்கே பாருங்கள், எல்லாமே ஒயிட் கலர் பார்ட்டு வந்து இது மேலே ஸ்டிக் ஆகிடுது. ஓகேவா? ஸ்டிக் ஆகி அது அப்படியே ஒரு மிசிலி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அது சுற்றி இந்த டர்ட்டை சுற்றி மிசிலி மாதிரி ஃபார்ம் ஆகி அதை வந்து எடுத்து விட்டுரும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. when the soap is at the surface of the water, the hydrophobic end, அதாவது தண்ணியை கண்டா பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அந்த soap will align along the surface of the water with the ionic end in the water and the hydrocarbon tail protruding out of the water.
அந்த அயோனிக் எண்டுனா இந்த எண்டு தான் ஓகேவா, அந்த மேலே இருக்கிற இந்த எண்டு அது வந்துட்டு வெளியில பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் திஸ் மாலிகுல்ஸ் ஹவ் எ யூனிக் ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா என்னன்னா அது அமைப்பு ஓகே, அது எந்த டைரக்ஷன்ல இருக்கிறது அது எல்லாமே. தட் கீப்ஸ் த ஹைட்ரோகார்பன் போர்ஷன் அவுட் ஆஃப் த வாட்டர். அது வந்துட்டு என்ன பண்ணுன்னா ஹைட்ரோகார்பன் போர்ஷனை வந்துட்டு அவுட் ஆஃப் த வாட்டரில் வைக்கும். லைக் நான் சொன்னேன்ல இது வந்துட்டு ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொன்னேன்ல, ஃபோபிக் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இது வந்து வாட்டர் இல்லாத அந்த ஒரு இடத்துல வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. தஸ் த கிளஸ்டர் ஆஃப் மாலிகுல், கிளஸ்டர்னா குவியல் அப்படின்னு சொல்றது, இன் விச் த ஹைட்ரோஃபோபிக் டெய்ல், ஹைட்ரோஃபோபிக்னா அந்த லைக் தண்ணியை பிடிக்காத அந்த ஒரு டெய்ல்ஸ் எல்லாமே இன்டீரியர் ஆஃப் த கிளஸ்டர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் ஃபார்மேஷன் இஸ் கால் மிஸ்லி ஓகேவா. இப்படி ஃபார்மேஷன் ஆகிறதா மிஸ்லி. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அழுக்கு, இது சுற்றி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, ஹைட்ரோஃபோபிக் எண்ட் இருக்கு, அதுதான் மிஸ்லின்னு சொல்லுவாங்க. Soap in the form of muesli is able to clean since oil dirt will be collected in the center of the muesli. The mucilus stay in solution as a colloid. அது வந்துட்டு கொலாய்ட்னா என்னன்னா, இப்போ மில்க் எல்லாம் கொலாய்டல் சொல்யூஷன் சொல்லுவாங்க. லைக் உங்களால் வந்துட்டு பிரிக்க முடியாது அதை ஓகேவா, ஒரு மாதிரி கொலன்னு இருக்கிறது தான் கொலாய்டல்னு சொல்லுவாங்க. will not come together to precipitate because of the ion repulsion. ஸோ இது வந்துட்டு ப்ரிசிபிடேட் ஆகுமா, லைக் அந்த அந்த எப்படி சொல்றது, அந்த டர்ட் எல்லாம் கீழே படிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக ப்ரிசிபிடேஷன்னா என்னென்னா, இப்போ இதான் ஒரு டெஸ்ட் டியூப்னா இந்த சால்ட் எல்லாம் கீழே படிகிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி படிஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் படியாது. ஏன்னா இங்கே அயான் இருக்குது, Na+ அயன், இங்கே Na+ அயன், அது ரெண்டுமே ரிப்பல்ஷன் ஆகும். ஏன்னா ரெண்டுமே பாசிட்டிவ்ல, அதனால அயன் ரிப்பல்ஷன் தான் இருக்கும்னு சொல்றாங்க. thus the dirt suspended in the mueslis is also easily rinsed away. ஸோ அதனால தான் டக்குன்னு அந்த சோப் போட்டோடனே என்ன ஆயிடுது, அந்த மிஸ்லி அப்படியே வெளியில வந்துடுது. சோப் மிஸ்லிஸ் ஆர் லார்ஜ் இனஃப் டு ஸ்கேட்டர் லைஃப் இன் த சோப் சொல்யூஷன் அப்பியர்ஸ் கிளவுடி. அதாவது ஒரு மாதிரி நுரையா ஃபார்ம் ஆகுதுல்ல, அதுக்கு காரணம் என்னன்னா அது மேலே லைட்டு படும்போது அது வந்து லைட்டை வந்து ஸ்கேட்டர் பண்ணும் ஓகேவா, வெளியே விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் அப்சர்வ் பண்ணிட்டு வெளியில விடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கிளவுடு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4.11 டேக் அபவுட் 10 ml ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் எடுத்துக்கோங்க, அல்லது ரெயின் வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டேக் 10 ml ஆஃப் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர்னா என்ன, இப்போ நீங்கள் வெளியில் இருக்கிற வாட்டர், ஹேண்ட் பம்பில் இருக்கிற வாட்டர், லைக் பியூரிஃபை ஆகாமல் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு வாட்டரை வந்து செப்பரேட்டான டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே வந்துட்டு ஒரு 2 டாப் சோப் சொல்யூஷன் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த 2 டெஸ்ட் டியூபையும் வந்துட்டு நல்லா ஷேக் பண்ணுங்க ஓகேவா. எது வரைக்கும் அப்படின்னா நல்லா நுர வர வரைக்கும் நல்லா ஷேக் பண்ணுங்க ஓகே. இன் விச் டெஸ்ட் டியூப் டு கெட் மோர் ஃபோம், எதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நுர வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எதில் வந்துட்டு ஒரு மாதிரி கேர்டு மாதிரி ஒரு ப்ரிசிபிடேட்னா என்னென்னா கீழே படிகிறதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் டெஸ்ட் டியூப்னா கீழே சால்ட்டாக வந்து படிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த டெஸ்ட் டியூப்ல இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இஃப் ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிறது உங்கள் லொக்காலிட்டியில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஹைட்ரஜன் கார்பனேட்ஸு, சல்ஃபேட்ஸு, குளோரைட்ஸ் ஆஃப் இதெல்லாமே சில சால்ட் ஓகேவா, இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு தண்ணியில் கரைச்சிங்கன்னா அதை வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய நுர வந்திருக்கும், எதில் ஒயிட் கேர்டி ப்ரிசிபிடேட் கிடச்சிருக்கும்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பேசிக்காக டிஸ்டில்டு வாட்டர் எடுத்தீங்கல்ல, அதில் தான் நிறைய நுர வந்திருக்கும். ஒயிட் கேர்டி ப்ரிசிபிடேட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் வாட்டரில் வந்திருக்கும். ஹார்ட் வாட்டர்னா ஒன்றும் இல்லை, சால்ட் கலந்த வாட்டர் தான் ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஏன்னா ஹார்ட் வாட்டரில் கால்சியம், மெக்னீஷியம் அயான்ஸ் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சோப்போட சேரும்போது அது வந்து ஒரு படிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். இன்சாலிபிள் ப்ரெசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகிடும் ஓகேவா. அதனால உங்களுக்கு வந்து நுர ஃபார்ம் ஆகாது. அதே டிஸ்டில்டு வாட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான அயான்ஸ்லாம் இருக்காது, இந்த மாதிரி சால்ட் எல்லாம் இருக்காது. ஸோ அதனால அந்த இடத்துல சோப் வந்து நுர ஃபார்ம் பண்ணிடும் ஓகேவா. இப்போ பேசிக்காக நீங்கள் வந்துட்டு உப்பு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடலில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்துட்டு சால்ட் சொல்யூஷனை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த உப்பு வந்து கீழே வந்து படிஞ்சிரும் ஓகேவா, ப்ரிசிபிடேட் ஆகிடும், அந்த ஒயிட் கேர்டு மாதிரி ஆகிடும்.
அதே வந்துட்டு நீங்கள் நார்மலாக நம்ம ஆரோ வாட்டரோ அல்லது கேன் தண்ணி இந்த மாதிரிலாம் எடுத்து சால்ட் சொல்யூஷன் உள்ளே போட்டு நல்லா கலக்குனீங்க உங்களுக்கு நல்லா நுரையா வரும். ஏன்னா அதுலலாம் சால்ட் இருக்காது. ஓகேவா? சால்ட் இல்லாததுனால உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா லைக் நல்லா உங்களுக்கு நுரை வருங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 டெஸ்ட் டியூப்ல வந்துட்டு 10 ml ஆஃப் ஹார்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்துலேயுமே ஹார்ட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 5 drops ஆஃப் சால்ட் சொல்யூஷனை ஒரு இதுலேயும் 5 drops ஆஃப் டிட்டர்ஜென்ட் சொல்யூஷனை வந்துட்டு ஒரு இதுலேயும் எடுத்துக்கோங்க. இப்போ 2 டெஸ்ட் டியூபையும் நல்லா ஷேக் பண்ணுங்க. இப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் நுரை இருக்குது, இதில் வந்துட்டு கேர்டி சாலிட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு பார்க்க. No test tube with detergent solution produces more foam compared to the one with soap solution. டிட்டர்ஜென்ட் சொல்யூஷனில் தான் டிட்டர்ஜென்ட் சொல்யூஷன் ஊற்றணும்ல, அதில் தான் நிறையா உங்களுக்கு அந்த நுரையா வந்திருக்குமா. அந்த கேர்டி சாலிட் வந்து உங்களுக்கு வந்து அந்த சால்ட் சொல்யூஷனில் வந்திருக்குமா ஹார்ட் வாட்டரோட. நம்ம லாஸ்ட் ஆக்டிவிட்டியில் தானே பார்த்தோம், ஹார்ட் வாட்டரோட சோப் சொல்யூஷன் சேர்ந்தால் ஒரு மாதிரி உருவாகும், கேர்டு மாதிரி ப்ரிசிபிடேட் உருவாகும், படியும்னு பார்த்தோம்ல. இதில் என்னென்னா டிட்டர்ஜென்ட் கூட பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நுரை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டிட்டர்ஜென்ட் ஆர் சிந்தட்டிக் அண்ட் டு நாட் ரியாக்ட் வித் கால்சியம் ஆர் மெக்னீஷியம் அயான்ஸ் இன் ஹார்ட் வாட்டர், ஸோ தே ப்ரொடியூஸ் மோர் ஃபோம். புரியுதா? டிட்டர்ஜென்ட் வீட்டிலலாம் துணி துவைக்கலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல டிட்டர்ஜென்ட், ஸோ அந்த டிட்டர்ஜென்ட்லாம் அவ்வளோவா சிந்தட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே ரியாக்டே பண்ணாது. இப்போ சால்ட் வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல மிசிலஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம், அதனால தான் ப்ரிசிபிடேட் ஆகிடுது. இப்போ இங்கே டிட்டர்ஜென்ட் வந்து அது கூடயே ரியாக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து நிறைய நுரை தான் உருவாக்கும். சோப் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு இன்சாலிபிள் சால்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும் வித் திஸ் அயான்ஸ் ரெடியூசிங் ஃபோம். அதனால் லைக் சோப் சொல்யூஷன் வந்து அந்த சால்ட்டு கூட சேர்ந்து அது அப்படியே ப்ரிசிபிடேட் ஆகிடும், படிஞ்சிரும். அதனால அது வந்து நுரை ஃபார்ம் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக நல்ல தண்ணி உப்பு தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி ஆக்டிவிட்டி படி உங்களுக்கு வந்துட்டு நல்ல தண்ணியில் நிறையா ஃபோம் வரும், உப்பு தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து படியும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அந்த ஒயிட் கேர்டு மாதிரி கீழே படிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிட்டர்ஜென்ட்டாக உப்பு தண்ணியான்னு கேட்கும்போது ரெண்டுமே ஹார்ட் வாட்டர் எடுக்கும்போது டிட்டர்ஜென்ட்டில் ஹார்ட் வாட்டராக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா நுரை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாவ் யூ அப்சர்வ்ட் வைல் பாத்திங், நீங்கள் குளிக்கும் போது அந்த நுரையா உருவாயிருக்குல்ல, வித் டிஃபிகல்ட்டி அண்ட் அன் இன்சாலிபிள் சப்ஸ்டன்ஸ் கம்ஸ் ரிமைன்ஸ் ஆஃப்டர் வாஷிங் வித் வாட்டர். அதாவது இப்போ நம்ம பாத்ரூம்லலாம் லைக் சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஏரியாஸ்லலாம் ரொம்ப வந்து தண்ணிலாம் வந்து உப்பு தண்ணி வர மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற பாத்ரூம்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ஒரு மாதிரி சால்ட் எல்லாம் படிஞ்சிருக்கும். ஈவன் தான் அவங்க நல்லா வாஷ் பண்ணி விட்டாலுமே நல்லா சால்ட் வந்து படிஞ்சிருக்கும். கரெக்டா? ஏன் அப்படின்னா this is caused by the reaction of soap with calcium or magnesium salt, which causes hardness of water. Hence, you need to use larger amount of soap. This problem is overcome by using another class of compounds called detergent as a cleansing agent. அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு சில தண்ணியிலலாம் குளிக்கும் போது நம்ம எவ்வளோதான் சோப்பு போட்டாலுமே உங்களுக்கு அந்த நுரையே வராது. ஏன்னா வந்து அந்த தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி வந்து ஹார்ட் வாட்டராக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது, உப்பு தண்ணியாக இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு சோப் வந்துட்டு அந்த இருக்கிற உப்போடு சேர்ந்து படிய தான் ஆரம்பிக்கும், அந்த பாத்ரூம் ஃபுல்லாக படிய தான் ஆரம்பிக்குமே தவிர நம்மளை க்ளீன் பண்ணாது. ஓகேவா? அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு வேறு கிளீன்சிங் ஏஜென்ட் தான் டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். டிட்டர்ஜென்ட் ஆர் ஜென்ரலி சோடியம் சால்ட் ஆஃப் சல்ஃபோனிக் அண்ட் அலுமினியம் சால்ட் ஆஃப் குளோரைட்ஸ் அண்ட் bromide ion. போத் ஆஃப் லாங் ஹைட்ரோகார்பன் செயின். ஹைட்ரோகார்பன் செயின்னா ஒன்றும் இல்லை, கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்தது தான். திஸ் சார்ஜ் எண்ட் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் do not form insoluble precipitate with magnesium or இப்போ தான் நம்ம மேலே ஆக்டிவிட்டியில் பார்த்தோம், இது வந்துட்டு ஒரு மாதிரி படிகிறதெல்லாம் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஸ் தே ரிமைன் எஃபெக்டிவ் இன் ஹார்ட் வாட்டர்லேயும் அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் detergents are usually used to make shampoos and products for cleansing clothes. ஓகே, இப்போ இந்த கிளாத்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து டிட்டர்ஜென்ட் போடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது காரணம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோப்பு மாதிரி
சோப் என்ன பண்ணுச்சு, அந்த அயோனிக் எண்ட் இருந்ததுனால அது ஒரு மாதிரி ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? இதுதான் அந்த அயோனிக் எண்ட். அதனால ஒரு ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் வந்துட்டு இப்போ பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க டிட்டர்ஜென்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.